வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் மொபைல்ஸ் தமிழ். செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ்க்காகவே பிரத்யேகமான ஒரு சேனல். செகண்ட் ஹேண்டில் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெகுலராக நம்ம செகண்ட் ஹேண்ட் மொபைல் மார்க்கெட்டில் இருக்க பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ், பெஸ்ட்டான விலையில் இருக்க பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறதுக்கு நம்ம சேனல் பெரிதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். முதன்முறையாக நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு கடை தான். 31,700 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டாக் வீடியோக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஸ்டாக்கோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா மொபைலை வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, ரியல்மி 12 ப்ரோவோட 8GB 256GB வேரியண்ட்டை இவங்க 10,500 ப்ரைஸ் பண்ணுறாங்க. கண்டிஷனை பார்க்கும்போது அவுட்லுக் ஓரளவுக்கு நீட்டான அவுட்லுக் மாதிரி தான் இருக்குது. பட் பவர் பட்டன் டைட்டாக இருக்குமாமா. அண்ட் ஸ்க்ரீனில் ஒரு யூசேஜ் மார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொபைல் லைட்டாக பெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றபடி ஃபோனோட ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. 10,500 256GB வேரியண்ட்டாக கிடைக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த மொபைலை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 256GB மெமரி கார்டு கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் வந்துடும். ஸோ அந்த வேல்யூ எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குது ரியல்மி 12 ப்ரோ. ஸோ வேணும்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் எல்ஜி வெல்வெட்டை இவங்க 7,000 விற்கிறாங்க. பட் சிம் லாக்கடில் இருக்கும். எந்த சிம்மே போட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஒய்ஃபை மூலமாக மட்டும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வேணும்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். வேணும்னா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கேமரா நல்லாயிருக்கும், டிஸ்பிளே நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்தபடியாக சாம்சங்கோட F42 5G மொபைலை 7,200 ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ சாம்சங் சைடில் இருந்து ஒரு 5G மொபைல் வேணும்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை சாம்சங் மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மற்ற ஏதாவது நல்ல மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய மொபைல்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து ரெட்மி நோட் 11 ப்ரோவோட 6GB 128GB வேரியண்ட்டு 7,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 4G மொபைல் தான். பட் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். 4G மொபைல் ஓகேனா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மொபைலை தவிர்த்துக்கிறதே நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக ஷாமி 10i 5G 8,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவான ஆப்ஷன் தான். இப்போதைக்கு ஷாமி 11i ஹைப்பர் சார்ஜ் ஒரு 10,000 12,000 அந்த மாதிரியான ரேஞ்சில் பாக்ஸ் அண்ட் ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்க மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ ஷாமி 10i 5G பேண்ட் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஸோ இந்த மொபைலையும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. 5G ஓரியன்டாக நீங்கள் ஒரு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாக மோட்டோ H25J 8,000 சேல் பண்ணுறாங்க. ஏன்னா இதுவும் ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன் தான். மோட்டோ சைட்லேருந்து பார்க்குறீங்க, க்ளீனான யூஐயோட ஆட்ஸ் எதுவும் அந்தளவுக்கு வராத மாதிரியான ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரியல்மி X7 இவங்க 8,000 ப்ரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாக் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். 9,000 10,000 சேல் ஆகிட்டு இருந்த மொபைல் தான் இப்போ 8,000 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரியல்மி X7 ஓரளவுக்கு ஓகேவான ஆப்ஷன் தான் 8,000 பார்க்கும்போது. 5G நமக்கு கிடைக்கும். பெட்டரான டிஸ்பிளே, நல்ல டிசைனோடு இருக்கும். கேமிங்க்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக மோட்டோவோட H30 9,500 சேல் பண்ணுறாங்க. 9,500 ஒரு நல்ல கேமரா மொபைல் தேடுறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பேக் சைடில் 50+50 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்கும். ரெண்டு சென்சார்லையுமே நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நம்மளால் 4K வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்லீக்காக இருக்கும் மக்களே, ஸ்லிம்மாக இருக்கும். அதே சமயம் வெயிட் கம்மியாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அண்ட் போக்கோ F5 இவங்க 10,500 சேல் பண்ணுறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி மொபைல்லாம் ஏன் 10,500 சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கார்னரில் நமக்கு பிளாக் டாட்ன்றது இருக்குது. ஸோ அந்த பிளாக் டாட்டை பொருட்படுத்தாமல் வாங்குறீங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பட் பிளாக் டாட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் இவங்க 11,500 சேல் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு யூஸ்டு கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. அண்ட் கர்வ் டிஸ்பிளேயோட ஒரு நல்ல கேமரா மொபைல் ரியல்மி சைட்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ஓப்போ ரெனோ 10 ஓட 8GB 256GB வேரியண்ட்டை 13,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ 256GB வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன் தான் ஓப்போ ரெனோ 10. ஸோ வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இவங்க சேல் பண்ணுற மொபைல்னு பார்க்கும்போது நத்திங் ஃபோன் 1 இவங்க 14,000 சேல் பண்ணுறாங்க. யூஸ்டு ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி இருக்குங்களாமா. ஸோ நத்திங்கோட டிசைன் வேணும்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலில் இந்த ப்ரைஸிங்க்கு கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல ப்ரைஸிங்காகவே இருக்குது.
அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ஒன் ப்ளஸ் நாட் 3 இவங்க 15,000 சேல் பண்ணுறாங்க. 14,500 வீடியோவில் போட்டாங்க. பட் அதுக்குள்ளே 500 ப்ரைஸிங்ன்றது ஏற்றிட்டாங்க. ஸோ ஓகே, 15,000ன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல மொபைல் தான் மக்களே. ஆண்ட்ராய்ட் 13 லான்ச் ஆகிருக்கும். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். மற்றபடி எந்த நெகட்டிவுமே இல்லை. டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த மொபைலில். ஸோ ஒன் ப்ளஸ் கிட்ட இருந்து ஓகேனா மட்டும் வாங்குங்க. அண்ட் அடுத்தபடியாக சாம்சங் S21 FE ஓட 256GB வேரியண்ட்டை 16,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கேமரா மொபைல் வேணும், நல்ல ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் S21 FE நீங்கள் கண்ண மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் 12ஓட 64GB வேரியண்ட்டை 77% பேட்டரி ஹெல்த்தோட 17,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 17,500 பார்க்கும்போது ஐஃபோன் 12 ஒரு நல்ல ஆப்ஷனாகவே என் கண்ணுக்கு பட்டுச்சு. ஸோ ஐஃபோன் யாராவது லோ பட்ஜெட்டில் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் 12 தான் மக்களை ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஐஃபோன் 11 வாங்காதீங்க, ஏன்னா 4G வேரியண்ட்டாக இருக்கும். ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா ஐஃபோன் 12 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 17,500 ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸிங்னே சொல்லலாம் மக்களே. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் Pixel 7 Proவோட Pixel 7 Pro 18,000 சேல் பண்ணுறாங்க. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாமா. பட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஒரு தரமான கேமரா மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Pixel 7 Proவை தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ், பிக்சல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி பிக்சல் ஃபேனாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. பட் பிக்சல் பற்றி தெரியாதவங்களுக்கு நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணி பாருங்கள், கேமரா தாறுமாறாக இருக்கும். ஓகே மக்களே, ரிஜி ஸ்ட்ரீட் பற்றி பார்த்தது எல்லாமே போதும். இப்போ நம்ம பர்மா பஜார் அப்படின்ற ஒரு கடையோட ஸ்டாக்கை பற்றி பார்த்துடலாம். பர்மா பஜார் இவங்க யூடியூப்பில் 1,10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இவங்க சேல் பண்ணுற மொபைல்னு பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் நாட் 2 11,000 சேல் பண்ணுறாங்க. 11,000 ஒன் ப்ளஸ் நாட் 2 ஓகேவான ஆப்ஷன் தான். பட் 4,000 அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் 3 கிடைக்குது ரிச்சி ஸ்ட்ரீட்டில். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க மக்களே. ஒன் ப்ளஸ் நாட் 2 11,000 ஒர்த்து தான். அண்ட் 15,000 ஒன் ப்ளஸ் நாட் 3 ஒர்த்து தான். ஸோ உங்களால் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஒன் ப்ளஸ் நாட் 3 வாங்கிக்கோங்க மக்களே. இதுதான் என்னோட கருத்தாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ் நாட் 2 Ti இவங்க 11,000 சேல் பண்ணுறாங்க. இந்த பேக்கில் சின்னதாக கேமரா கிட்ட ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ்ன்றது இருக்குது. சாரி, கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. 12GB 256GB வேரியண்ட்டையே இவங்க 11,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ 256GB வேரியண்ட்ன்றதால இது கொஞ்சம் மவுஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஒன் ப்ளஸ் நாட் 2T 11,000 256GB வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஆப்ஷனாகவே படுது. அண்ட் சாம்சங் S20 FE 5Gயோட 8GB 128GB வேரியண்ட்டை 10,000 ப்ரைஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே சூப்பரான மொபைல் மக்களே. 10,000 உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மொபைலை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டீங்க. கேமரான்றது சூப்பராக இருக்கும். ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸ் லைக் ஒயர்லெஸ் சார்ஜிங், IP ரேட்டிங்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோடு இருக்கும். ஸோ 10,000 கையில் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் மக்களே. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக சாம்சங் கிட்டேருந்து A33 5G நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டாக்கை இவங்க இப்போ 6,500 கம்மி பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 7,000 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ 6,500 குறைச்சிட்டாங்க. ஏன்னா சாம்சங் சார்ஜர் ஒர்க் ஆகலையா, ஒன் ப்ளஸ் சார்ஜர் மட்டும் தான் ஒர்க் ஆகுதா. நீங்கள் ஸ்டாக் வீடியோவிலே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, அதுக்கு அடுத்தபடியாக இவங்க சேல் பண்ணுற மொபைல்னு பார்க்கும்போது போக்கோ X3 Pro 6,500 சேல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல கேமிங் மொபைல், 4G இருந்தாலும் பரவாயில்ல நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போக்கோ X3 Pro கன்சிடர் பண்ணலாம். ஒரு அட்டகாசமான கேமிங் பர்ஃபார்மன்ஸோட லான்ச் பண்ணியிருப்பாங்க. பழைய மொபைல் தான், 6000 mAh பேட்டரிலாம் இருக்கும். ஸோ கேமிங்க்கு சூப்பராக இருக்கும் மக்களே. பட் மதர் போர்டு இஷ்யூஸ் அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணோம். பட் இப்போ இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. எதுக்கும் நீங்கள் ரிவ்யூ ஏதாவது யூடியூப்பில் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி பார்த்த வரைக்கும் போதும். ஸ்டாக் வீடியோ இதுவே போதும். அண்ட் கூடிய சீக்கிரம் மற்ற கடைகள் எல்லாமே ஸ்டாக் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதை அப்லோட் பண்ணோடனே கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான மொபைலை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் மக்களே. அண்ட் உண்மையை சொல்லப்போனால் அந்த ஸ்டாக் வீடியோலாம் செக் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ரைஸிங் அதிகமாக வைக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே டிஃப்ரென்ஸாக தெரியுது மக்களே. இப்போ ஒரு கடையில் ஒரு மொபைல் 10,000 விற்கிறாங்கன்னா ஒருத்தவங்க 12,000 விற்கிறாங்க. ஸோ 10,500 வச்சா கூட பரவாயில்ல. சரி ஓகே, ஒரு 500 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் 2,000 அதிகமாக போட்டு விற்கிறாங்க. நான் அந்த கடை தான் டாப்பாகவும் செல் ஆகிட்டு இருக்குது. மக்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. உங்களோட காசை நீங்கள் யாருக்கும் சுலபமாக எடுத்து தர தேவையில்லை. சப்போஸ் அவங்க ஒரு வாரண்ட்டி அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 2,000 கொடுக்கலாம். பட் 2 பேருமே மொபைல் மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. எக்ஸ்ட்ரா வாரண்ட்டின்றது யாருமே தரப்போகிறதில்ல. பட் எதுக்காக நீங்கள் 2,000 அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஸோ நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ப்ரைஸிங் எந்த இடத்துல கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு 2,000 கஷ்டப்பட்டு தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறவங்க யாரும் அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்க போகிறதில்ல. நானே செகண்ட் ஹேண்ட் மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், டு பி ஃப்ராங்க். ஸோ அதுக்காக தான் மக்களே நான் இந்த சேனல் முக்கியமாக ஓப்பன் பண்ணேன். முதல் நோக்கம்
என்கிட்ட இருந்து நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் மொபைல் இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டு நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களோட அமௌண்ட்டை நான் நிறையவே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி மக்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான் நான் கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணேன். பட் நீங்கள் நான் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, பட் உண்மையான நோக்கம் இது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏர்னிங்ஸும் தான் மக்களே. நான் பொய் சொல்லலாம் விரும்பல. முதல் நோக்கம் இந்த மாதிரி என்னோடய நாலேஜை கொஞ்சம் பேத்துக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏர்னிங்ஸும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் மொபைல் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்கை நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. நானும் உங்களை மாதிரி வீடியோ பார்த்துட்டு தான் போடுறேன். ஸ்டாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது. நீங்கள் தான் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கிக்கணும். ஓகே, நான் ரொம்ப வளன்னு பேசுகிறேன், பட் இதுதான் உண்மை. ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல ஸ்டாக் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம் மக்களே.